சரிடா, அதான் மாட்டல. அப்புறம் என்ன? தள்ளி வைக்காத, டென்ஷன் ஆயிடும் நானு. நல்லதான் மேம் சொல்ற கூலா மாட்டில் தானேன்ட்டு அர்லி மார்னிங்கே சொன்னேன் வாங்க கீழே வரலாம் கீழே வரலான்னு. சரி, திட்டு, கத்து, இங்க வா. இன்னும் கிடையாது. டியூட்டிக்கு வர டைம் ஆயிடுச்சுன்னு குரல் கொடுப்பாங்க. என்ன போறேன் என் கூட இப்ப தானே சொன்னேன். இப்போ இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் தான் காப்பாத்திட்டேன்ல. பண்ணதுக்கு பேர் காப்பாத்தினது. சீனே அங்கே கிரியேட் ஆயிருக்க வேண்டாம். இதுக்குதான் எந்த ஆசையும் உங்ககிட்ட சொல்றதே இல்லை. ஏய், அப்படி பண்ணாத. உங்ககிட்ட ஆசைப்படுறது ஒன்று சொல்றது இல்லைன்னு இப்போ தெரியுதா? ஏன் கேட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைச்சேன். இல்லை ஃபைனல் டச்சா தனக்கும் இனிமேல் இங்கே இருக்கலாமா? எதுக்கு? நல்லா இருக்கு டெரஸ்ல தூங்குறதும். இதுக்கு அது உனக்கு ஆப்பு எனக்கு தானே. குழந்தை பிள்ளை ரொம்ப திட்ட பார்த்துக்கோ. இது காலையில இருந்து இவ்வளவு திட்டக்கூடாது. அவனை கிட்ட வந்தன் வையன். வாங்க, நீங்க தைரியமா நினைச்சு வாங்க, கிட்ட வாங்க, வந்து பேசுங்க, அடிங்க, என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். ஆய எதுக்கு அப்படி புடிச்சு வச்சுக்க. நான் விவரமாயிட்டேன் தம்பி. சமயத்துல எல்லாருமே நம்மள சோதிப்பா. இதுக்கு என்ன? இவ்வளோ ரிவர்ஸ் டாஸ்க்கு. அப்படியே ஒரே பிளாக் பெல். இது தெரியாது தெரியாது பண்றியான்னு மாட்டி விடுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணீங்க? மாட்டி விடணும்னு நினைச்சு நீ கடிச்சும் போது கத்திருப்பல. நிக்காத இந்த பவ்யமா குழந்தை மாதிரி நடிச்சீங்கன்னு வைங்களேன். ரொம்ப திட்டு எழுந்ததுல இருந்து பாரு. அவனை குழந்தை மாதிரி சீன் போட்டேன்னு வைக்க. மாதிரி அப்பாவி பையனுக்கு காலையில இல்லாத பையனால இப்படி கொடுப்பாத்த கூடாது. நீ அப்பாவி, நீ அடப்பாவி. இப்ப பயந்துட்டாலும் இவ்வளவு கழுவி ஊத்துறான். சமாதானம். சமாதானத்துக்கும் நான் வரல. இதே மாதிரி தள்ளி இருக்கிற மாதிரி இருந்தா வெளியே போலாம். இல்லையா நான் கிளம்பி எங்கன்னா போறேன். இல்ல நான் லீவ் சொல்லிட்டு நான் வீட்லயே இருப்பேன். தள்ளியே வைக்க மாட்டேன், லீவும் சொல்லக்கூடாது. ரெண்டே ஆப்ஷன் தான், டிசைட் பண்ணிக்கோங்க. நோ 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 நோ. உன் நோக்கெல்லாம் பத்திலே இல்ல. இப்ப திட்டுறா, அழுதுரும் பார்த்துக்கோ. படுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் வேணா அழுகும். நான் இப்ப வேலையை பாக்குறேன். பைக்ல ஆசையா போடலாம்னு நினைச்சேன். பைக்கா? இப்படி கிட்ட வரான் போறேன்னு பாக்குறேன். ஆனா பைக்ல கூட்டு போகணுமா? பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தானே, பக்கத்துல தானே போறோம். இதுல 3 கிலோமீட்டர் கூட இல்லையே. பரவாயில்ல, பைக்ல கூட்டு போனோம். இல்லைன்னா சமாதானம் ஆக மாட்டேன், போக மாட்டான், தள்ளி வச்சிருவா. ஐயோ ரொம்ப திட்டிட்டேனே. பைக் சொல்றாரு கூட்டு போற மாட்டாரா? நிஜமா பைக்ல? ஆமா, நான் சோசியல் பைக்ல போக நினைச்சா ஒருத்தர் பிடிக்கலையா, திட்டிக்கிட்டே இருக்கிய. சரி சரி மன்னிச்சு விட்டுட்டேன். இவ்வளவு மோசமா ஒன்னும் யாரும் மன்னிக்க வேண்டாம். அதானே பார்த்தேன். சரி அதை கிட்ட வந்துட்டல. பாசம் இல்லப்பா, வெறும் பைக் பாசம் தான். எனக்கு அப்படி ஒரு பைக் பைத்தியம். பைக் பைத்தியமா யார் கூட வேற போயிருக்கலாமே. யார் கூட பைக்ல சுத்தணுன்றது நம்ம ஆசையாக இருந்திருக்கு. என்ன ஆண்டா, இவ்வளவு திட்டிட்டீங்க, மூட் அவுட் ஆயிட்டு நான் எங்கேயும் வரல. சமயத்துல சோதிப்பாமா இந்த பையன். வந்துட்டனே. இல்ல வேண்டாம், விருப்பம் எதுவும் வேண்டாம். இல்ல போகணும், நம்ம தான் இறங்கி ஆகணும், வேற வழி இல்ல. கிட்ட வந்து கீரி. அதான் தந்துட்டேன் போகலாம். ரெண்டு அது பத்தாது. ஏன் ஆனோட்ட காட்ட? அதான் அரசு புருஷா. என்ன பண்ற? புருஷன் அரசு புருஷன் அது பிடிச்சிருந்தா அதை அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. அரசு கொடுக்கறதுன்னா வரைக்கும் தானே. நான் அப்புறம் என்ன சொல்லி காட்டுவேன். நீங்க சொல்லிட்டீங்களே தேவையில்ல. உங்க அரசுக்கு கொடுங்க. எனக்கு தெரியும், அது வரைக்கும் வாங்கிக்கும். அப்ப கூட அப்படிலாம் இல்லைன்னு வரவே மாட்டேங்குதுல்ல. எனக்கு எந்த ஓட்டியும் வேண்டாம். பைக் வேண்டாம். சமயத்துல கூட்டம் போக போயிடுவானோ. பதில காணும். இருந்தா கூட்டு போங்க, கஷ்டமா இருந்தா விடுங்க. சரி பாப்பலாம். இப்போ ஒன்றும் யாரும் வர வேண்டாம். உங்க இருந்துருக்கு வந்துட்டோம். பிடிச்சிக்கிட்டியா? உட்காந்துருக்க செல்லாம் சீ பதில் சொல்லு. தான் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. போதும் போதும், எனக்கு கை விட்டு போகதான் பிடிக்கும். நீ யாரும் இருக்கு பிடிங்க. ரொமாட்டிக்கா பிடிச்சிடாரு, மொத்தத்துல பேசலாம். ஒன்றும் வேண்டாம் ரொமாட்டிக். நம்ம என்ன பைக் ரைடு தெரியல. என்ன கிட்ட வந்து குடிக்கலாம், தப்பு இல்லை. போதும் போதும். மட்டும் அட்டி வாங்கிட்டு அதை கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லு. சரி சரி, போக்கர் வந்துடுவான். விடுங்க. ஊருக்கு நல்லா ஊருக்கு எதையும் வந்து சந்தோஷப்படுறது, எதை நினைச்சு வருத்தப்படுறது. அங்க யார் வராங்கன்னு பாத்தியா? முகத்தை முடிச்சுட்டு போறீங்க, விளங்குமா? முகத்துல முழிச்சிட்டு போறதுனால இப்படியா? வந்ததுனால எதுக்கு வெளியே போகணும் உள்ள போகணும்னு தோணுதா? நீ வரும்போது ரொம்ப மோசம் தெரியுமா?
நீ ரொம்ப சந்தேகப்படுற. நான் ஏன் பண்ணக்கூடாது? என் புருஷன் தான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் ஆசைப்பட்டது பொசசிவ்னஸ். நீ பண்றது சந்தேகம். புருஷன் ஆசைப்பட்டதை விட கூடுதலா செய்யறது தானே ஒரு மனைவியோட கடமை. அதான் அதை விட ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸா போய் நிக்கிறேன். இல்லை, சூடு பிடிச்சி சந்தேகப்பட எனக்கு ரொம்ப ஹட் ஆகுது. நான் உண்மையதான் சொல்றேன். அடிச்சு வச்சுமா பார்த்துக்கோ. ஜோடியா பேக்கி போடுறது பத்தியா? இவளுக்கு பயம் விட்டு போச்சு. இன்னைக்கு கத்தல இவன் நடிஞ்சிட்டு ஓடுறாள் எழுப்பு. எங்க போற? சீ இறங்கு. இறங்க மவ்வளே. நான் என்ன சொல்றது தெரியலையா? நகர்ந்து வா. ஒரு கொஞ்சம் நகர்த்தினாருன்னா அவள் தான் போய் சேர்ந்துருவேன். யார் வண்டியில யார் உட்காருது? என் வண்டியில நான் உட்காந்துட்டு இருக்கேன். இது என்ன கேள்வி? உன் வண்டியா? லூசா? அதான் என் வண்டி 100 வாட்டி சொல்லிட்டேனே. இது எது எத்தனை வாட்டி கன்ஃபார்ம் பண்ற? உன் வண்டியா? அம்மா, யார் சொன்னது? என் வண்டின்றத நான் தான் சொல்லணும், வேற யார் சொல்லணும்? உன் வண்டி இல்ல, புரியுதா? ஆறுங்க பூச்சி, இது என் வண்டி இல்லையா? இது உன் வண்டி தான் குட்டிமா. யார் இல்லைன்னு சொல்லுவான். அவன் பொண்டாட்டி வண்டி தான் இது. அவளுக்கு மட்டும் தான் இந்த வண்டியில் உரிமை. என்ன திமுறான்னு? என்ன உன் பிரச்சனை? கிளம்பும் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா வந்து போ. இந்த உரிமையில இந்த வண்டியில உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். என் வண்டின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? கூட எந்த உரிமையில உட்காந்துட்டு இருக்க? அவர் கூட நீ உட்காரத்துக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன வெறுப்பு ஏத்துறாமா, எனக்கு மூடே போதும் போ. அவகிட்ட பேசணுமே, அதுக்காக இப்ப ஸ்கிப் பண்றது. இங்க சொன்னேன் இறங்கு. நான் எதுக்கு போகணும்? அவர் தான் என்ன கூட்டு போவார், அவர் கூட தான் போவேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கூட போறதுக்கு நீ யாருன்னு கேட்டேன். அவர் பொண்டாட்டி. என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. அது என் கனவுன்னு நினைக்கிறேன். என்ன ஓட்டுறீங்களா? உங்க அது வார்த்தை வராது. நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் மூஞ்சி மாத்தி என்ன வெறுப்பேத்திரியா? நான் உண்மை தப்ப சொல்றேன். அவர்கிட்ட பேசுறது தானே உங்களுக்கு பிடிக்கல, நான் பேச மாட்டேன். சரி பேச நான் ஒன்றும் சொல்லல. உன்னதான் கேட்டேன். என்ன சொன்ன? திரும்ப சொல்லுன்னு. என்ன காது கேட்காதா? என் புருஷன் காது கேட்டுச்சா? புருஷன் பாட்டு வெளியே போறாங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு, வெளிப்பா. நீயா பேசுறா? என்ன பூச்சி, எனக்கு மூட் அவுட்டாது, வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஒழுங்கா நகர்ந்து போயிடும். ஆண்டி கிட்ட போய் சொல்றேன், எப்படி வெளியே போறீங்கன்னு பாக்குறேன். ஒரு சீக்கிரம் போய் சொல்லி பாப்பா. ஓடு. கொஞ்சம் மாதிரி தெரியுது. ரொம்ப சந்தேகப்படுறா? தான் படுவேன். எனக்கு பொசிஷன் சோறு போட்டுட்டு தான் வேணும். ஈரம் போய் பார்த்துக்கிறோம். நீ மூட் அவுட் ஆயிடாத, வெறுப்பாகுது. நான் சொல்லணும், எங்கன்னா கொஞ்சம் வெளியே போக முடியுதா? வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. இரு வரேன். எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நீ அந்த பஞ்சாயத்து அதாலும் வந்து வச்சு போறேன் பாக்குறேன். ஆண்டி எடுங்க. உட்காந்துக்கிட்டியா? நீ திருப்பி அதே கேள்வி கேட்டேன்னு என் உள்ள இருந்து கூட்டு வந்துருவா, பாத்துக்கோ. சரி கிளம்பலாம். அம்மா பத்திரமா உட்காந்துருக்கியா? ப்ளீஸுங்க, கடுப்பேத்தாதீங்க. சரி கேக்குறது. வேண்டாம். மூடு விட்டா வராத. எங்கன்னா ஆசையா வெளியே கிளம்பிடுறான். கிளம்போதே கடுப்பாக்குறாங்க. என்ன பிரச்சனை இருக்குமோ தெரியல. வீட்டுல பிரச்சனைக்கு பஞ்சம் கிடையாது, புரியுதா? அதுக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி என்ஜாய் பண்ணு. பிரச்சனை வர டைமுக்கு பிரச்சனை பார்த்துக்கலாம். இந்த நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ற. அது யோசிச்சு மூட் அவுட் ஆகணுமா? அது வீட்டு வாசல்ல போய் யோசிச்சுக்கலாம். இருந்தாலும் புடிச்ச பைக் ரைடு தானே கூப்பிட்டு வந்தேன். அதை என்ஜாய் பண்ணாம யோசிச்சுட்டே வந்தா எனக்கு பிடிக்கல. என்ன பண்றாங்க? கத்திட்டு போட்டோம், பாத்துக்கலாம். ஆனா இப்ப என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஸ்பீட் அவுட்டுவேன். நிஜமா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? அது இருக்கிறது. ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் விவரமாயிட்டு போதும், கிளம்புங்க. என்ன வர? ஹாப்பியா வரேன். அது போராடி சமத்து. இந்த இடம் சூஸ் பண்ணுங்க. என்ன இருக்கு சுத்தி பார்க்க? எனக்கு தெரியலையே. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்கும். சோ நிறைய பேர் வரமாட்டாங்க. சரி, கூட தனியா இருக்கலாம் தான். சரி. வெளியே போனா ஒரு கூட்டம் இருக்கும்ல, அங்க நம்மள மாதிரி இதுல ரசிச்சு பார்க்க ஒன்றும் இல்லை. நேச்சர் பிடிக்கும், காமான பிளேஸ் பிடிக்கும்னா இது ஓகே தானே உங்களுக்கு? என்ன தோட்டம்லாம் பேசினா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். நம்ம இதையும் ரசிச்சுக்கிட்டு இங்க இருக்க பறவை சவுண்டு கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கணும். போலாமா? போகலாம். எனக்கு இதுக்குள்ள வருதியா? என்ன பூஜை, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை நம்ப மாட்டேனா நானு? நீங்க எதுவும் கடத்திட்டு போயிட்டேன்னா இப்போ போறீங்க எதுக்கு? அதை எல்லாத்துக்கும் நோ சொல்றீங்க. அதான் கடத்திட்டு போயிட்டு சொல்லலாம். என்ன சரி, போய்க்கோ. போதுமா? பயம் இல்ல. என்ன பேச்சுல ஆனா தெரியுது? என் புருஷன் மேல இருக்க நம்பிக்கை.
நம்பிக்கை. ஆமா, நான் எஸ் சொல்லியும் நோ சொன்னார்ல. எனக்காவது ஒரு நாள் தான் அப்படி நடக்கும். அப்படிலாம் இல்லை, எனக்கு அவரை பத்தி தெரியும். எஸ் சொல்லி ஒரு நோ சொன்னாரு அப்பன்னா அவரை வந்து நான் எங்க வேணா போவேன். இன்னும் சொல்லினா நம்பி வர மாட்டேன். அப்பயும் வருவேன். அது எப்படி? அவர் வாயில நோ சொல்லலைனாலும் மனசுக்குள்ள நோ நினைச்சுப்பாருன்னு எனக்கு தெரியும். தெரியும். வருவேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ம். ம். ரொம்ப வருஷம் பழமையான மரம். ஓ, ஓகே ஓகே. இன்னும் நிழலாம் இருக்காதா? நடக்க முடியுதா தூக்கிக்கவா? இது பத்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா சொல்லு உட்காந்துக்கலாம். இல்லை நான் தூக்கிப்பேன். பப்ளிக் பிளேஸ் அப்பெல்லாம் ஒன்றும் யோசிக்கக்கூடாது. புரியுதுல? இது ஒன்றும் பெரிய பப்ளிக்லாம் இல்லை. சரிங்க, இந்த மாதிரி சில் கிளைமேட்ல வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் போல. ம். அப்படியே ஒரு வாட்டி கொடுத்தாரு என்ன? ம். போதுமா? கொஞ்சம் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் விட்டுடலாம். ஆசையா இருக்கு. சரிடா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை போலாம். கியூட்டா இருக்குல்ல? சரி, இந்த நீட்டுக்குள்ள போகலாம். அதோட கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஓகே? ஓகே. செமையா இருக்குல்ல? இந்த மாதிரி டீப்பா இருக்கா? ம், இருக்கு இருக்கு. போதுமா? உட்காரலாமா? ம். நடக்கணுமா? இல்ல வேண்டாம், அப்புறம் வீங்கிச்சுன்னா திட்டுவீங்க. போதும். இப்படிதான் இருக்கணும். சரி வாங்க போலாம். சீட்டிங் ஏரியா இருக்கு, உட்காரலாமா? ஓகே. வா போய் உட்காரலாம். ஓய், என்ன படுத்துட்டீங்க? அப்படி கொஞ்சம் களி கூட சொல்லிதான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? வண்டர்ஃபுல்லா. சரி. அப்புறம் என்ன அப்புறம்? இது மாதிரி இதெல்லாம் எனக்கு எப்போ நம்ம வீட்டில் நடக்கும்? இது மாதிரி எதெல்லாம்? இப்பயும் கட்டி வெளியே படுத்துக்கிட்டு காலை கோதிக்கிறது. இதுக்கு நீங்க படுக்கணும். நீங்க எங்க படுக்கிறீங்க? இதை பார்த்தாலே இழுத்து பிடிச்சிக்கணும்னு தோணுது. நான் என்ன பண்ணட்டும்? ரூம்ல கேட்கல. அப்புறம் எனக்கு நம்ம வீட்டில் எங்க தோணுதோ அந்த இடத்துல எங்க தோணுதோ? டெரஸ்ல படுத்தோம் பயந்து ஓடிட்டா அந்த மாதிரிலாம் இல்லாம யார் வந்தாலும் கவலைப்படாம இந்த படத்துல கட்டி பிடிச்சிக்கிட்டு என் கூட இருக்கிறது. இது மாதிரி எனக்கு எங்க தோணுதோ அங்க உடனே வந்து என் பாடி மடியில படுக்கிறது, அவளை இழுத்து வச்சுக்கிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. ஏன் எனக்கு பிடிக்கலையா? அந்த மாதிரி சொன்னா உடனே உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா தான் வருமா? உங்க வீட்டுல எப்பவுமே யாராவது இருப்பாங்கல்ல, அதனால சொன்னேன். யாரும் தான் கவலை இல்லை. என் பொண்டாட்டி பயப்படாம இருக்கணும். அவன் பயப்படாம இருக்கணும். அதுக்கு நான் புருஷனா இருக்கணும். அது நடக்குமா? என் புச்சியத்துக்கு அவ்வளோ உனக்கு நடக்கும். யாரை பார்த்தும் பயம் இல்லை. உன்னை பார்த்தும் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ எப்படி மாறுவேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? பாருங்க. வேண்டாம், நான் பார்த்தா மூஞ்ச மாத்தி என்னை ஏமாத்திட்டு இருக்கு. அதனால நான் பார்க்கவே தயாரில்லை. நிறைய இவர் என்ன பேச்சு பேசுறாரு? சாரி, ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தோணுச்சு சொன்னேன். எனக்கும் குட்டிமா புரியுதா? அதெல்லாம் நடக்காம ஏன் குட்டிமா போக போகுது? நான் என் புருஷனை கட்டிக்காமலாம் விட மாட்டேன். திடீர்னு என்ன உங்களுக்கு அந்த யோசனை? தோணுச்சு. திடீர்னா இல்லை, உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இருக்கும் இருக்கும். Love you. சலிச்சுக்கிட்டே வர லவ் யூ. லவ் யூ டூ. என்ன? இப்படிதானே மொட்டையா சொன்னீங்க? மொட்டையா சொன்னா பதில் மொட்டையா தான் கிடைக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோமோ திருப்பி பண்ணிடுவீங்க. ஆமா. இவ்வளோ கொடுத்துருக்கேன், திருப்பி கொடுத்துருக்கேன். ஆ, அப்புறம் அது என்ன இடம்? காதில் எழுந்திருக்காது. ஆர்ட்ஸ் நல்லா இருக்குல்ல? புரிஞ்சுது. நீங்களே சொல்லுங்க வேற ஏதாவது. ரிட்டர்ன் போகும்போது நான் பைக் ஓட்டவா? என்ன என்கிட்ட போகும்போது பைக் நான் ஓட்டவான்னு? ஒன்றும் பார்த்துக்கு என்ன? வாங்க ஒன்றும் வேண்டாம். ப்ளீஸ். என்ன கேட்டீங்க? நான் டிரைவ் பண்றேன். ஊட்டியே ஓட்டக்கூடாதுன்ற பைக்கு புல்லட் மேடம்க்கு. ஆசையா இருக்கு. என் உச்சில என் பட்டுல. வேற யார்கிட்ட நான் கேட்க முடியும்? உங்ககிட்ட தானே கேட்க முடியும். கரெக்ட் பண்ணுவா. ஒன்றும் தேவையில்ல. முள்ள ஆயிரம்ல. கொஞ்ச தூரம் ப்ளீஸ் 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 ஏன் இப்படி கெஞ்சுறேன்? ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க, ஆசையா இருக்குங்க. நம்ம பைக்ல தானே போக முடியும். ப்ளீஸுங்க. உண்மை. நான் வேற எதுக்கும் உடம்பு பிடிக்க மாட்டேன். ப்ளீஸுங்க 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 ப்ளீஸுங்க. கையெல்லாம் வலிக்கும்டா, காலும் வலிக்கும். எப்படி ஓட்டுவேன்? இல்லை நீங்க இருக்க போறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எஞ்சாத பட்டு என்கிட்ட எப்படி? கேட்டாலே செய்வேன்னு சொல்வீங்க.
ஆனா இப்ப கெஞ்சினா கூட ஒத்துக்க மாட்டீங்களா? என்ன என்ன லவ் பண்ண எனக்கு சொல்லியா தரணும். இன்னும் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போலாம். ம், இங்க இருந்தது என் டியூட்டி டைம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். வேண்டாம், போலாம். சரி போய் தங்கம் உங்களுக்கு வேண்டாம்டா. எல்லாரும் என் புச்சி ஜாலியாக தானே இருந்துச்சு. இப்போ என்ன குட்டி கோமதா வருமா? இது பாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருட்டி கியூட்டா இருக்குல்ல. சூப்பர். என்னை பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன். உங்க காரியமா இதா தங்கம் வெளியே வந்தாச்சுடா, கோவம் வேண்டாம்டா. வெளியே வந்துட்டு இப்போ எப்படியும் ஒரு வீட்டில் வீட்டிலே இருப்ப, வேண்டாம் அப்படி வேண்டாமா. ஏய் வெளியே வந்தாச்சு, நீ பாரு, இங்க பாருன்னு பாருமா. கண்டிப்பா வண்டி இருக்கணுமா? திவ்யா கேட்கறதுக்குலாம் பத்தி சொல்லு. பின்னாடி நீங்க இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த ஒரு வாட்டி தான் இவங்க வாட்டி வேலை பிடிக்கூடாது. மாட்டேன். சரி ஓட்டிக்கோ. சும்மா நிச்சயமா ஜாலி. பனிஷ்மெண்ட் வீட்டில் இருக்கு தெரியல. அதெல்லாம் தேவையில்லை, வண்டி நான் ஓட்டலாம்ல. இல்லை அங்கே வந்து ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு தயாரா இருக்கேன்னா சொல்லு. புரியல. எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணுமோ, எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துப்பேன். அதுக்கும் ஒத்துக்கணும், ஒத்துக்கலாம் எடுத்துப்பேன். என்ன பனிஷ்மெண்ட் அம்மே, இல்லாம ஓட்டிலாம் நான் பைக் ஓட்டணும். போவா ஜோரனா புரியுதுல. ம் வீட்டில் நான் சொல்றேன் மட்டும் ம் கண்ட்ரோல் வச்சுன்னா நான் வந்து பின்னாடி டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ம் ம். போதும் கண்டிஷனு. சரி 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 டென்ஷன் வேண்டாம். ஓகே சொல்லுமா. சொல்லாமே. சரி மக்களும் சரி பார்க்கிங் வந்து வெளியே எடுத்துட்டு வந்து விடுறேன். வெளியே வந்து இருக்கோம்ல. ஓகே. ம் இங்கவே நிச்சயமா ட்ரை பண்ண போறியா? ஏங்க, என்னங்க இப்பதானே கன்வின்ஸ் பண்ணிட்டு வர. ஏடா நீங்களே ஓட்டுங்க. வேண்டாம், என் தங்க ஆசைப்படுதுல. ஸ்கூட்டி ஓட்டக்கூடாதுன்னு நினைச்சா நீ பைக்கே ஓட்டுற. நீங்க தானே பின்னாடி உட்கார போறீங்க, அப்புறம் என்ன? எனக்கு ஒரு வாட்டி இதுக்கப்புறம் இப்படிலாம் கேட்க மாட்டேன் ப்ளீஸ். பேசி ஐஸ் வச்சிருந்தா வைக்கிறவங்க மூஞ்சி வைக்காத. பண்ணி கரெக்ட் பண்ணிடுறாமா இவன். செக் பண்ணிடுறேன். நான் தெரிஞ்சு ஏதாவது நடக்குதா? மூஞ்சி வச்சே என்கிட்ட எல்லாத்தையும் சாதிச்சுக்கோ. திட்டுறதுக்கு நீங்களே ஓட்டுங்க, நான் ஒன்றும் ஓட்டல. சரி சரி ஆனால் ஸ்பீட் 20 தான் போகணும். சரி, வேண்டாம் வா. நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். போக ஆமாம், எனக்கு ஓட்ட உரிமை இல்லைன்னா அப்போ எனக்கு இந்த பைக்கில் உட்காரவும் உரிமை இல்லைன்னு அர்த்தம். எங்கிருந்து எங்க வச்சா பாரு. ஆனா நீ இங்க இருக்கியே. நான் கேட்க தயாரில்லை, உங்கள் வண்டியை பிடிங்க, நான் இறங்குறேன். சரி சரி அவளை ஆட்ரு அவன்கிட்ட வெட்டி தான் சரி, வந்து உட்காருங்க. இருக்கு. என்னன்னா நீங்கள் கூட பிடிச்சிக்கோங்க, உங்கள் கை நீட்டினாலே வரும் இங்கே பின்னாடி உட்காந்தாலும். எனக்கு என்ன கலைக்கிறதுன்னு வாய் வந்துருமே. உங்களுக்கு சலிப்பு வேற. இல்லம்மா இல்ல போலாமா. ம் வர இரு எல்லாமே இடி இடி பிடிச்சிட்டு இருக்க. வேலை உட்காந்து தான் பிடிக்கும். அப்படிதான் பிடிக்கணும். ஆமா சரி போலாம். போலாம். ஸ்பீடா ஓட்டவா அம்மா, ப்ளீஸ்? மூஞ்சி வச்சு ஏமாத்தாது என்ன. ம். குழந்தைத்தனமா வச்சு என்ன விருப்பித்தாத. நான் வெறுப்பேற்றுறேன். வைக்கலன்னா வாங்கிட்டீங்க. மட்டும் ஸ்பீட் வைக்கணும். நிஜமா? நிஜமா? ஆமா இப்ப பிடிச்சிடுவேன். இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்களே. பிடிச்சிப்பேன் பார்த்துக்கோ. சரி, இதுவும் நல்லாதான் இருக்கு. இருக்க உங்களுக்கு. இதுதான் புரியுதுல. புரிஞ்சுது புரிஞ்சுது. நான் ஓட்டவும் ஓட்டலையா? வீடு 3 ப்ளீஸ். மூஞ்சி கரெக்ட் பண்ண பிடிச்சி விடுவேன். சொன்னாலே வரதும் சொல்ல முடியல. ம் மட்டும் சொன்னா கேளு. ப்ளீஸ் லவ் 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 லவ். நான் சலிச்சிட்டோன்னு சொல்ல வேண்டாம். ட்ரெயின் சீட்டை கொடு. ஆ ஓட்டு. ஏமாத்திட்டு வீடு வந்துட்டாங்க. யாராவது பிடிச்சிருக்கா இல்லையா? இது ரொம்ப சொல்லலாம். ஒன்றும் வேண்டாம். ஃபோன் இருக்கு. நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு தூங்க போறேன். இந்த மாதிரி இல்லை புரியுது. சரி.
சரிக்கும் நான் போய் பார்க் பண்ணிட்டு வரேன். நான் பண்ணவா? டைமாக இருக்கு. பார்க்கிங்குள்ள வந்துட்டு நான் இறங்கிக்கிறேனே. உள்ள வர்றது என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. ஏடி கீழே ஓடி. பரவாயில்ல.